சரி, நீங்க கேட்டது போல ஒரு நீளமான தமிழ் காதல் கதை எழுதி தருகிறேன். இது சுமார் 50 நிமிஷம் படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். மலர்ந்த மனங்க. முதல் சந்திப்பு கோவை அருகே இருக்கும் ஓர் சிறிய கிராமம். பச்சை வயல்கள், தூரத்தில் மலைத்தொடர்கள், தேயிலை வாசனையும் கலந்த காற்று. அந்த கிராமத்தில் வசிக்கும் கார்த்திக் நகரத்தில் படிச்சு முடிச்சு கிராமத்துக்கு வந்திருந்தான். அவன் அமைதியானவன். ஓவியம் வரைவதிலும் கவிதை எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டவன். ஒரு காலை அவன் ஆற்றங்கரையில் ஓவியம் வரைவிட்டு நின்றான். அப்போது கையில் தாமரை பூக்கள், காற்றில் பறக்கும் சேலை கோலுடன் அனந்தி அங்கே வந்தாள். அவள் கிராமத்து பெண், ஆனால் கண்களில் புத்துணர்ச்சியும் புன்னகையில் சுத்தமும் இருந்தது. அந்த நொடியில் கார்த்திக்கின் பார்வை அவளை பார்த்து நிலைச்சுவிட்டது. ஓவியத்துக்கு நிறம் சேர்க்க போறாயா? இல்லைனா உன் பார்வையிலேயே நான் நிறம் தேடணுமா என்று அனந்தி சிரித்தபடி சொன்னாள். அந்த சிரிப்பு கார்த்திக்கின் இதயத்தில் முதல் விதையே விதைத்தது. மலர்ந்த நட்பு அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அனந்தி ஆற்றங்கரையில் வந்து கார்த்திக் வரையும் ஓவியங்களை பார்த்தா. அவன் அவளுக்கு மலர்களையும் வயல்களையும் மலை சொட்டுகளையும் வரைந்தான். உன் கனவுல என்ன மாதிரி படம் இருக்குன்னு உனக்கு தோணுது என அவ கேட்டா. ஒரு நாள் நீ புன்னகை என் வாழ்க்கையில வருவாய், அதுவே என் ஓவியத்தின் முழுமை என்று அவன் மனதில் நினைச்சு கொண்டான். ஆனால் சொல்லவில்லை. அந்த நட்பு மெதுவா காதலாக மாறிக்கிட்டே இருந்தது. 3. ஒன்வல்கள் வெளிப்படுகின்றன. ஒரு மாலை மலைமே சூரிய அஸ்தமத்ததை இருவரும் பார்த்துக்கிருந்தார்கள். காற்றில் மல்லிகை பூவின் வாசம் கலந்து பறஞ்சது. அப்போது அந்தி மெதுவா கேட்டாள், கார்த்திக், எப்போ நீ வரைக்கும் ஓவியங்கள்ல நான் மாத்திரமே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது காதலா? கார்த்திக்கின் கண் கலங்கின. ஆமாம் அனந்தி, நான் சொல்ல துணிச்சல் இல்ல, ஆனா என் மனசு நீயே. அனந்தி சிரித்தா. நானும் அதையே சொல்ல போறேன். நீதான் என் கனவு. அந்த சூரிய அஸ்தமனத்தில் இருந்து இதயங்கள் உண்டாயின. தடைகளானால் அவரின் காதல எளிதானது இல்லை. அனந்தியின் தந்தை ஒரு பாரம்பரியமான கிராம தலைவர். அவர் அனந்தியை தனது உறவுக்காரனுடன் கல்யாணம் செய்து விட நினைச்சார். அவனோட கல்வியும் குடும்பமும் நம்ம நிலையை உயர்த்தும். கார்த்திக் ஒரு ஓவியக்காரன் தான். அவன் வாழ்க்கை உன்னை காப்பாத்தாது என் ஊதியா சொன்னார். அனந்தி அழுதாள். அப்பா, எனக்கு வாழ்க்கை வேணும், ஆனா அந்த வாழ்க்கை கார்த்திக் சூடத்தான். கார்த்திக் மனம் உடைஞ்சாலும் அனந்திகா அவர் போராட தயாரானான். சோதனை. ஒரு நாள் கிராமத்தில் திருவிழா நடந்தது. எல்லோரும் கோவிலுக்கு வந்திருந்தார்கள். அங்கே கார்த்திக்